பாரு அம்பிகா, அருண் வந்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு இப்போ இதை பேசி முடிவு பண்ணிடாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்போ பேசாம வேற எப்போ பேசுறதா? நான் பேசதாங்க போறேன். சும்மா தொட்டதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. அவன்கிட்ட பேசி ஃபோட்டோவை கட்டி ஓகேவா இல்லையா எல்லாம் பேசிட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகணும். அதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டாமா? இன்னமும் ஏனத்தானு பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம். என்னமோ எனக்கு சரியா பண்ணல நீ பண்ற எதுவுமே. இதுக்கு மேல உன்னோட விருப்பம். ஹாய் டேட். அருண், இன்னைக்கு என்ன சீக்கிரம் முடிஞ்சத வேலை? முடிஞ்சது டேட். ஓகே அளவுக்கு இல்லை, அதே கிளம்பிட்டேன். எப்போ வந்தீங்க? இப்பதான்ப்பா ஒரு 10 நிமிஷம் இருக்கும். சரி வா வந்து உட்காரு. ஓகே டேட். சின்னசாமி, இன்னொரு காஃபி எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா, கொண்டு வரேங்க. அப்புறம் டேட், ஆஃபீஸில் எப்படி போகுது? நல்லா போகுது. ஆமா, உன் தம்பிக்கு நீ தானே முதல் நாள் காலேஜ்? ஆ டேட், இன்னைக்கு தான். என்ன பண்ணிட்டு வரானுங்களோ? கண்டிப்பா எப்படி உங்களுக்கு தாண்டா வருவானுங்க. எப்பயும் வருஷத்தோட முதல் நாள் அவனுக்கு நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. நீ வேணா பாரு. சொன்னா மட்டும் இவனுங்க எங்க கேட்க போறானுங்க. வரட்டும் வரட்டும். ஆனா ஒன்னு அருண், இந்த டைம்ல காலேஜில் கூப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ, சத்தியமா நான் வரமாட்டேன். நீயும் போய் நின்று அது அவ்வளவுதான் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவனுங்க எதுவும் வம்பிழுக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் டேட், என்னதான் பண்றானுங்கன்னு. அவன் விமல் ஒன்றும் பண்ண மாட்டான்டா. இந்த சஞ்சய் வழங்காதவன் ஏதோ ஒன்று உங்களுக்கு வச்சிருவான். அதுக்குதான் நான் சொல்றேன். ஏங்க எப்போ பாரு என் சின்ன பையனை மட்டும் கஷ்ட கொட்டிகிட்டே இருக்கீங்க? அவன் பையன் பண்ற லட்சணம் அப்படி. நான் என்ன கடிச்சு கொடுறேனா? எனக்கு என்ன வேணும்னு பேசணும்னு தலையில் தடி. ஓ விடுங்க டேட், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? வரட்டும் வரட்டும். என் பையன்லாம் நல்ல பையன். அவனை மாதிரி ஒரு பையன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. பாருங்க நீங்க வேணா. ஆமா ஆமா, அவளை தூக்கி வச்சுட்டு உன் பையனுக்கு கொடுக்குறத நின்றுட்டு இருக்காங்க லைன்ல. வந்துட்டா. ஏங்க அவனை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அதனால நீங்க ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பீங்க. உங்க பேச்செல்லாம் நான் கேட்க விரும்பலங்க. என்ன மாம், மதியம் லஞ்ச் ரெடியா? ரெடி பண்ணியாச்சுப்பா. சின்னசாமி ரெடி பண்ணிட்டு தான் இருந்தாரு. காஃபி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வேணா சாப்பிடு. சரிங்கம்மா. அப்புறம் அருண், சொல்லுங்கம்மா. அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. ஏன் இப்படி தயங்கி தயங்கி பேசுறீங்க? அது வந்து புரோக்கர் வந்துட்டு போனாருப்பா. ஓகே, அதுக்கு என்ன? ஓகேவா? அவரு வந்தா எனக்கு என்னம்மா? ஏன் என்ன சொன்னாங்க? காலையில உன்ட்ட சொன்னல பொண்ணு பார்க்க வரேன்னு. அதான் வந்து 3 ஜாதகமும் ஃபோட்டோவும் கொடுத்துட்டு போனாரு. 3 ஃபோட்டோவில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறியா இல்லை அம்மாவே செலக்ட் பண்ணட்டுமா? என்ன 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 சொன்னீங்க? 3 ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறியா? நான் செலக்ட் பண்ணிட்டா. ஆமாடா, உனக்கு எப்பயும் நான் எடுக்கிற முடிவு நல்லதாக தான் அமையும். அதனால தான் கேட்டேன். நீ பார்த்து சொல்றியா இல்லை நானே பார்க்கட்டுமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுப்பா. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம். என்ன சொல்ற நீ? காலையில் பொண்ணு பண்ணிட்டு போனேன், இப்போ வந்து கல்யாணம் வேணாங்கிற. என்ன ஆச்சு அதுக்குள்ள உனக்கு? காலையில் இந்த யோசனையில் வேணும்னு நினச்சேன். இப்போ எனக்கு வேணான்னு தோணுது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுங்க. எனக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை. 3 பொண்ணுங்களும் அழகா இருக்குடா. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து ஓகே பண்ணுறதுக்கு என்ன உனக்கு? சரி, இந்த விஷயம் கல்யாணம் பண்ணாமல் வேற எந்த விஷயம் கல்யாணம் பண்ண போற? சொல்லு அருண். போட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நானே சொல்லுவேன். என்ன அருண், நான் அப்படி ஆசாசியாக பொண்ணு பார்த்து வச்சா நீ இப்படி சொல்ற? இத்தனைக்கும் உன்ட்ட கேட்டு தான் நான் பொண்ணு பார்த்தேன். இப்போ அந்த மாற்றி பேசினா என்னது இது? சரிம்மா, நான் தான் சொல்லலை. காலையில் இருந்த மூடுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கணும்னு தோணுச்சு. பட் இப்போ எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது அவசரப்படணும்னு தோணுது. ஸோ எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. டேய், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இந்த விஷயத்தில் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். விடுங்க. நினைச்சேன் அப்பயே அருண் இதை தான் சொல்லுவான்னு. கேட்டா தானே சலங்கை கட்டிக்கிட்டு ஆர்டரா இல்லை. அருண், ப்ளீஸ்மா லிவ் இட். அவன் தான் விடுன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன? சும்மா அதையே பேசிட்டு இருக்கிறாள. போ உள்ள போய் வேலையை பாரு. என்னங்க நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. ஓ அம்பிகா, வேலை என்ன உனக்கு? இந்த வீட்டில் நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னமோ பண்ணுங்க. அம்மா விடு அருண், அவ போயிட்டு போறா. என்னப்பா இப்படி கோச்சுக்கிறாங்க? நான் சொல்றது காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. விடுடா விடு, நீ ஃப்ரீயா விடு. இதை பத்தி யோசிக்காத, நான் பேசிக்கிறேன். என்னமோப்பா, என் வாழ்க்கையை பற்றி முடிவு வரைக்கும் எனக்கு உரிமை இல்லை. இத்தனைக்கும் நான் ஒரு டாக்டர், எனக்கு 30 வயசு ஆச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் நான் முடிவெடுக்க முடியாதவனா இருக்கேன். என்னமோ போங்க. சரி சரி, நீ இதை பெருசா எடுத்துக்காத, ஃப்ரீயா விடு. காஃபி குடிச்சிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா, சாப்பிடலாம். சரிங்கப்பா. அருண் தம்பி, வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஏண்ணே 2-3 நாளாக வீட்டு பக்கமே காணோம்? இல்லை தம்பி, உடம்பு சரியில்லை. கொஞ்சம் வீட்லயும் வேலை, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரலான்ட்டு தான் லீவ் போட்டேன் தம்பி. உடம்பு சரியில்லைங்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் வந்துருக்கலாம்ல? இல்லை தம்பி, மாத்திரை போட்டே சரியாயிடுச்சு. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் டாக்டர்கிட்ட கேட்காம நீங்களே மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போடாதீங்கன்னு. ஏன்னா நீங்கள் அதையே பண்ணுறீங்க. இல்லை தம்பி, சாதாரண காய்ச்சல் தான். அதான் தம்பி ஆஸ்பத்திரி பக்கம் வரல. ஏதா இருந்தாலும் டாக்டரை கேட்காம நீங்களே மாத்திரை எடுத்து வாங்கி போடக்கூடாது, சரிங்களாண்ணே? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் இதுவே. சரிங்க தம்பி, மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆமாண்ணே, உங்கள் பொண்ணு நல்லா படிக்குதா? நான் தானே காலேஜில் சேர்த்து விட்டேன். தம்பியும் காலேஜில் தானே படிக்குது. படிக்கிறா தம்பி, 3வது வருஷம் போயிட்டு இருக்கா. அப்படியாண்ணே, தம்பியும் காலேஜ், தம்பிங்களை எல்லாம் தெரியுமா? தெரியாது தம்பி, தம்பிங்களை எல்லாம் தெரியாது.
நல்லா படிக்க சொல்லுங்கண்ணே, ஃபைனல் இயரு. ஏதோ படிக்கிறாங்கடா தம்பி, எனக்கு ஒன்றும் புரியல. அவன் சொன்னாலும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? சரி சரி மண்டைய அடிக்கிறது. அப்பப்போ காலேஜ்லேயும் போய் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்காங்கண்ணே. போலாம் தம்பி போலாம். இந்தாங்க தம்பி காஃபி குடிங்க. ம், கொடுங்கண்ணே. லஞ்சு ரெடி ஆயிடுச்சு தம்பி. உங்களுக்கு பிடிச்ச காரக்குழம்பும் ரசமும் முட்டைக்கோஸ் பொரியலும் வச்சிருக்கேன். ஆவ், சூப்பர்ண்ணே. இதோ காஃபி குடிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன், சரிங்களா? சரிங்க தம்பி. சரிங்க தம்பி, உள்ள வேலை இருக்கு, நான் போறேன். பாருங்கண்ணே. என்ன தின்ன சாமி? அவனுக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப எங்களுக்கு ஐயா உங்களுக்கு பிடிச்ச நெய் பருப்பும் செஞ்சு வச்சிருக்கேன். அடி தூளு. ஓ, எனக்கும் செஞ்சு வச்சிருக்கியா? சூப்பர் சூப்பர். அப்படின்னா சீக்கிரமா பசி எடுத்துருமே. வாங்க ஐயா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி அருண் வரட்டும், உன் கூடயே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க ஐயா, நான் வேலை இருக்குங்க, கொஞ்சம் முடிச்சிடுறேன். பாரு பாரு போ. நல்ல மனுஷன். ஏன்பா? நீ சொல்றது கரெக்டா அருண். இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம வீட்டுல ஒருத்தவங்களாதான் பாக்குறோம். வேலைக்காரனா என்னைக்கும் நினைச்சதே இல்லை. ஆனா அம்மா நினைப்பாங்கப்பா, அது வேற விஷயம். அவ பேச்ச விடுடா, இருட்டலா இருக்கு. சரிப்பா, அம்மா மறுபடியும் இதை பத்தி ஏதாவது பேசினாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லிருங்க. சரி அருண், நான் சொல்றேன். நீ காஃபி குடி. ம், சரிங்கப்பா. சரி அருண், நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். 10 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடலாம். ம். சரிங்கப்பா, போங்க. சரிடா. என்னமோ தெரியல, அந்த ஆர்பனேஜ் பொண்ணை போய் பார்க்கணும், அங்கே இருக்க குழந்தைங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. மேபி பார்க்கலாம், எப்போ அதுக்கான நேரம் வருதுன்னு பார்க்கணும். வெயிட்டிங்கில் இருக்கேன். காயத்ரி. நைஸ் நேம்ல. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாமா ஜெனி. மேம் கூப்பிட்டுருந்தீங்க. ஜெனி, உனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒர்க்கு. சொல்லுங்க மேம். ரேகிங் பண்ணுற இடத்துல கேமரா வச்சல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. எல்லாமே பென்ட்ரைவில் ஏற்றிட்டேன். உனக்கு வந்து சிஸ்டத்துக்கு நான் மெயில் பண்ணிட்டேன். ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா, இப்போ உனக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஐ டோன்ட் கேர். பட் இந்த செகண்ட்லேருந்து நீ போய் செக் பண்ணி அதில் யார் யாரெல்லாம் ரேகிங் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ரேகிங் செஞ்சுருக்காங்க, செய்யப்பட்டிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இம்மீடியட்டாக நீங்கள் செக்கிங் பண்ணி எனக்கு ஈவினிங்குள்ளே டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஷோர் மேம். நான் இப்போயே போய் அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். ஓகே ஜெனி. ஆனால் மற்றவங்க யாருக்கும் இது தெரியக்கூடாது, முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே மேம், நான் பார்த்துக்கிறேன். நான் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன் மேம். சரிம்மா. சரி, நீங்கள் போய் ஒர்க் பாருங்க. ஓகே மேம், தேங்க்யூ. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, டீட்டெயிலாக கேட்குறாங்க. மாட்டினீங்கடா, ராகிங்க பண்ணுறீங்க, ராகிங். வர இருங்க, உங்களுக்கு மேடம் செக் வைக்க போகிறாங்க. தானே நீ போய் கேன்டீனில் சாப்பாடு வேண்டி வா. ஏன்டி, நீ தான் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துருக்கல, அதே நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் போய் கேன்டீனில் வாங்குங்கிறேன்? இல்லை, காலையில் ஆண்டி தான் சொன்னாங்கல்ல கேன்டீனில் வாங்கி சாப்பிடுன்னு, அதனால தான் சொன்னேன். ஆமாம், நல்ல வேலை நீ ஏன் எனக்கு ஞாபகப்படுத்தி விட்ட. எங்கள் அம்மா ஏன் உனக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு என்ன மட்டும் கேன்டீனில் சாப்பிட சொன்னாங்க? அப்படி என்ன தான் தர்ஷா கொடுத்துருக்காங்க? டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணு பார்ப்போம். ஐயோ, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே நடக்க போகுது. இப்போ இவன் மட்டும் டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா பழைய சாப்பாடை பார்த்து இன்னும் எச்சா கோவப்படுவாளே. எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? ஐயோ கடவுளே. என்ன தர்ஷா யோசிக்கிறேன்? ஓப்பன் பண்ணி டிஃபன் பாக்ஸை பண்ணலாம், சாப்பிடலாம். இன்னும் டைம் இருக்குல்ல, ஏன் அவசரப்படுற? ஆமாம்ல, நீ சொல்கிறதே கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசிட்டு அப்புறமா சாப்பிடலாம். நான் வேணா உனக்கு போய் கேன்டீனில் லஞ்ச் வாங்கிட்டுமா? எதுக்குடி, இதான் இருக்குல்ல, உனக்கு சொல்கிற புரியலையா? இல்லைனா ஷேர் பண்ணி கூட சாப்பிட்லாம்ல, அதுக்கு தான் ஜானு சொல்கிறேன். சொன்னால் மட்டும் நீ கேட்க மாட்டேன். சரி போய் தக்காளி சாப்பிட வேண்டியா? சரி ஜானு, நான் வாங்கிட்டு வரேன். கேஷு என் பர்ஸில் இருக்கும், எடுத்துக்கோ. சரிடி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வர வரைக்கும் டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணாத, சரியா? வந்தாங்க அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி தர்ஷா, நீ போயிட்டு வா. இவன் இவ்வளோ பதட்டப்படுறத பார்த்தா இதில் ஏதோ ஒன்று இருக்குது. கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸில் ஏதோ ஒன்று வேண்டாததாக இருக்கும் போல. சரி, என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவள் வரதுக்குள்ளே பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். அடக்கடவுளே, என்னது இது? பழைய சாப்பாடு எங்கள் அம்மா மனசார போட்டு கொடுத்துருக்காங்க. சே, இவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓ, இப்போ தானே புரியுது. இந்த பழைய சாப்பாடை நான் சாப்பிடக்கூடாதுன்னா எனக்கு தனியாக கேன்டீனில் காசு கொடுத்துருக்காங்க வாங்குறதுக்கு. சே, இவ்வளோ கல் நெஞ்சக்காரங்களா நம்ம அம்மா? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன். பாவம் இல்லாவ, அவளுக்கு போய் பழைய சாப்பாடை போட்டு கொடுத்துருக்காங்க. இருக்கட்டும், இதை அப்படியே மூடி க்ளோஸ் பண்ணி வைப்போம். சாயங்காலம் கொண்டு போய் கொடுத்து அவங்களே சாப்பிட சொல்லலாம். இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. ஆமாம், ரொம்ப மோசப்பா வர இது அப்படியே இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணியே வச்சுவோம். அவன் கூட இவன் சேராதன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். இவன் திருந்த மாட்டான், சத்தியமா திருந்த மாட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இவன் நல்லா வாங்க போறான். என்னைக்குன்னு தான் தெரியல. சே, பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இவனெல்லாம் என் தம்பின்னு சொல்லவே எனக்கு பக்கமா இருக்கு. வர என் பேச்ச சுத்தமா கேட்கறது இல்லை. வாண்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். அப்பல இருந்து 1000 டைம் கேட்டேன். என்னதான் உனக்கு பிரச்சனை? சொல்லி தொலையேன். சந்தோஷ் என் கூட பேசவும் மாட்டேங்கிறான். அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டால் எதுவும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான்.
எவ்வளோ நாள் அவனை சுற்றி சுற்றி வரேன். இவன் கண்ணுக்கு நான் தெரியறானா இல்லையா? ச்சே, இவனை நம்பினதுக்கு எனக்கு நல்லா வேணும். சொல்றேன்டா, அவசரப்படாத. ஏப்பா பெல் அடிச்சு வீட்டுக்கு போகும்போதா? ஐயோ, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா நீ வேற திட்டுவியடா. சொல்லாம மட்டும் என்னன்னு சொல்லி தொலைடா. உனக்குள்ளே வச்சு வச்சு நீ என்னதான் பண்ண போற? என்கிட்ட சொல்ல. அடுத்தவன் பிரச்சனையெல்லாம் தலையில தூக்கி போட்டுட்டு இருக்கான். இவனுக்கு வரும்போது தான் தெரியும். ஆயிரம் ரொம்ப பசிக்குது. சாப்பிட்லான்னா கூட கையில் காசு இல்லை. சாப்பாடு எடுத்துட்டு வரல. இப்போ நான் தான் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். சந்தோஷ் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் உண்டு என் படிப்புள்ள இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவனெல்லாம் பண்ணதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். டேய், இப்ப சொல்ல போறே இல்லையாடா? டேய் கோவப்படா சஞ்சய், சொல்றேன். நான் ரெஜியை லவ் பண்ணிட்டு இருக்கேங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல? ஆமா தெரியும். என்ன இப்ப அதுக்கு? அதான் இப்போ கொஞ்சம் பிரச்சனைடா. லவ்னாலே பிரச்சனை தான். நான் இன்னைக்கே சொன்னேன், படிச்சு படிச்சு 1000 டைம் சொன்னேன். லவ்வும் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம், விட்டு சொல்லலாடான்னு. கேட்டியா? இப்ப என்ன பிரச்சனையா? அவங்க வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்களா? ஆஹா, அதெல்லாம் இல்ல. வேற என்ன, இவனை கழட்டி விடுறாங்களாடா? அதுவும் இல்லடா. அவளுக்கு மாமா பையன் யாராவது இருந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்களா? சொல்லு, யாருனாலும் பாத்துடலாம். இவனுங்க அடிக்கிற கூத்தா இங்க இருந்து என்னால பார்க்க முடியல. எந்திரிச்சு போயிருவோம். எரிச்சாலா இருக்கு. என்னது இது? டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு வந்துட்டேன். கேன்டீன் அண்ணாட்ட கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் எதில் போட்டு சாப்பிட்றதா? அதான் அப்படியே பாக்ஸில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே ஓகே. அங்கே பாரு, ரெஜி அழுதுட்டு இருக்கா. அழுவுறாளா? ஆமா, அங்கே திரும்பி பாரு. ஆமா. என்னன்னு தெரியலையே. கூப்பிட்டு கேட்போமா? அவன் நம்ம கூட பேசிட்டு தான் மறுவேளை பாப்பா. நம்மளை பார்த்தாலே ஒதுங்கி போவா. இப்போ என்ன நடி கூப்பிட்றது? ஆமா இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏதாவது கூப்பிட்டு பேசி பார்ப்போமே. ம், அப்படியே சொல்ற. பேசலான்னா என்ன பண்ணுறது? பேசலான்னா அப்படியே விட்டுருவோம். வந்தானா என்னன்னு கேட்கலாம். பாவமாக இருக்கு. இப்படி அழுக மாட்டா. என்னன்னு தெரியல. சரி, கேட்டு பார்ப்போமா? கூப்பிடு. ரெஜி, ஏ ரெஜி, இங்கே பாரு. ஐயோ, இவ கூப்பிட்றா. இவர்கிட்ட தான் நம்ம பேச மாட்டோமே. வா ரெஜி. வரலான்னா விட மாட்டாளுங்க போல. சரி போவோம். போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம். வரா மாதிரி தான் இருக்கு. வரட்டும். என்னன்னு கேட்பான். கேட்டா சொன்னானா பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுருவோம். சரி ஜானு. சொல்லுப்பா, ஏன் கூப்பிட்ட? என்னாச்சு? அழுகிற மாதிரி இருக்கு. அப்படியேப்பா ஒன்றும் இல்லையே. என்னை பார்த்தா உங்களுக்கு அழுகிற மாதிரியா இருக்கு? ஏ ரெஜி, என்னன்னு சொல்லு. நீ அழுகிறத பார்த்தாலே தெரியுது. இதில் வேற தெரியுதான்னு கேட்குற. ஒன்றும் இல்லை, நான் அங்கே போகிறேன். இரு. என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன் தெரியல. அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? பாரு, நீ எங்கள் கூட பேசாம இரு. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. என்ன ஆச்சு? இப்படி தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். ஏதாச்சும் பிரச்சனையா? ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா கேளு. இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன பண்ணுறது சொல்லு. அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லு, என்னன்னாச்சு சொல்லு ரெஜி. ஏதாச்சும் பிரச்சனையா? ஹெல்ப் பண்ணுமா சொல்லு. அது உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. என்னோட சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கு. இப்போ அப்படி என்ன நடந்தது? எதனாலும் எங்ககிட்ட சொல்லு. உனக்கு தான் எங்களை பிடிக்காது. நாங்கள் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. நீ எங்களை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தெரியும் தான், இருந்தாலும் நான் யார் கூடயும் பேசுறதில்ல. அதனால ஒதுங்கி இருந்துக்கிறது. சரி, எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஸ்ட்ரைட்டாக விஷயம் எடுத்துக்குவா. அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமா? தரோம் இரு. குடு, சாப்பாடு எடுத்துதா. அப்படியே குடுடி, சாப்பிடட்டும். மீதி இருந்தால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரி, சாப்பிட்றேன். ரொம்ப பசிக்குது. இருங்க, சாப்பிட்டு பேசலாம். சரி சாப்பிடு. பாவம், என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்னைக்கும் சாப்பாடு வேணும் வாயை தந்து கேட்டதே இல்லை. இன்னைக்கு கேட்குறா. ஐயோ பாவம், ரொம்ப பசியில் இருந்து பலாட்டுருக்கு. இவ சாப்பிட்றத பார்த்தா நமக்கு சாப்பாடு இருக்காதுன்னு நல்லாவே தெரியுது. இன்னைக்கு இந்த பழைய கஞ்சி தான். சாப்பிடு, பரவாயில்ல. எல்லாமே வேணும்னாலும் சாப்பிடு. சரி. இப்படியெல்லாம் ஃபஸ்ட்டு பசிக்கவே பசிக்காது. என்னன்னு தெரியல. ஒருவேளை நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டனோ? எனக்கு பயமா இருக்கு. யாருக்கிட்ட தான் சொல்லி இதை சரி பண்ணுவேன் என் பிரச்சனையை? இவங்ககிட்ட பேசாம சொல்லலாமா? சாப்பிட்ட உடனே சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம அழுகுறோன்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆனால் அவன் பாட்டுக்கு இருக்கான். பேசாம சொல்லிடுவான். சாரிப்பா, ரொம்ப பசியாக இருந்தது, அதான் எல்லா சாப்பாடும் நானும் சாப்பிட்டேன். சாரி. நான் வேணா உங்களுக்கு வேற ஏதாச்சும் வாங்கி தரட்டா? அதெல்லாம் வேண்டாம். என்னாச்சு உனக்கு? எதுனாலும் எங்ககிட்ட ஓப்பனாக விஷயத்த சொல்லு. நாங்கள் யாருக்கிட்டே சொல்ல மாட்டோம். நீ தான் எப்போ எங்களை எதிர் மாதிரியே பார்க்குற. நாங்கள் ஒரு நாளும் ஒன்று அப்படி நினச்சதே இல்லை. உனக்கு ஏன் எங்களை பிடிக்க மாட்டேங்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. ப்ளீஸ் சொல்லு ரெஜி. ஐயோ, உன்ட்ட தான் கேட்டுருக்கேன். என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? சொல்லி தொலையேன். மச்சி கோவப்படாத. நேரம் விஷயத்துக்கு வரேன். நானும் ரெஜி லவ் பண்ணுற விஷயம் உனக்கு தெரியும்ல? ஆமாடா தெரியும். அதுக்கு என்னப்ப? மச்சி, ரெஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா.
அட பாவி, எந்த கேப்ல தான் இதெல்லாம் நடக்குது? ஆ டேய், என்னடா நீ இப்படிலாம் பேசுற? வேற என்ன பேசணுங்கிற? ம் என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க? ஏன்டா காலேஜ் படிக்கிறீங்க, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? ஏன்டா இப்படி இருக்க நீ? இந்த விஷயத்துல நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. டேய், ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற என்ன இன்னும் எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆக்காத. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ரெஜி என்ன சொல்றா? கல்யாணம் பண்ணிக்க சொல்றாளா? டேய், கல்யாணம்லாம் இப்போ பண்ணா எப்படிடா? நான் இன்னும் படிச்சே முடிக்கல, இனி வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும். அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணிட்டு நான் என்ன பண்றது? அதுவும் இல்லாம ஜஸ்ட் நான் அவளை சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்கலான்னு தான் நினைச்சேன். இப்படியெல்லாம் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. திடீர்னு ப்ரெக்னென்ட்னு வந்து சொல்றா. ஷோ, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரே டென்ஷனா இருக்குடா. என்னது, ஓட்டிட்டு இருக்கலாம்னு நினைச்சியா? அப்புறம் எதுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணியா? அது ஒரு நாள் தனியா இருந்தோம் 2 பேரும், அன்னைக்கு தான் கசமுசா ஆயிடுச்சு. நானே அதை எதிர்பார்க்கலடா. அடைச்சி இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. காலேஜில் வேற இந்த மேம் பிரச்சனை, இப்போ இந்த ரெஜி வேற. ஷோ கடவுளே, எங்க போய் இது முடியும்னு எனக்கு தெரியலடா. சரி, நல்லா யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவு பண்ண வேண்டியதானே? நானும் நல்லா யோசிச்சிட்டேன். இப்போதைக்கு கல்யாணம் பண்றது ஆகாத காரியம். ரெண்டாவது, அவளை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும்னு தான் நினைச்சேன். அவளை என் லைஃப் பார்ட்னரால என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால எப்படியாவது அவளை இந்த விஷயத்துல இருந்து கழட்டி விடணும். அதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப அவ வேண்டானே முடிவு பண்ணிட்டியா? ஆமாடா, இதோட அப்படியே கழட்டி விட்ட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நீ ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ. உன் குழந்தை இப்போ வயிற்றுல வளருது. அவன் மட்டும் அந்த குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைச்சாலோ, இல்லை உன்னை எப்படியாவது இப்போதைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலோ, நீ மாட்டினடி ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதான்டா எப்படி கழட்டி விடுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாருடா, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த குழந்தை குழந்தைனும், ரெண்டாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த குழந்தைய வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணுவா. ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா, எப்படியாவது அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைய கலச்சி விட்ரு. அதுக்கப்புறம் அவளை ஈஸியாக நீ கழட்டி விடலாம். ஆனால் ஒன்று, குழந்தைய மட்டும் வயிற்றுல வச்சுக்கிட்டே இருந்தா என்ன கலரும் உனக்கு ஆபத்து தான். அவள் தான் உன் பொண்டாட்டி, இதை மாற்ற முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. இதெல்லாம் என்னால் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியாது. கூட்டிகிட்டு போய் எப்படியாவது அவளை கலச்சி விட்றேன்டா. நீ சொல்கிறத கரெக்டு. குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தானா கண்டிப்பாக அது எனக்கு ஆபத்து தான். முடிச்சு விட்றேன், மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சு விட்றேன். சொல்லு ரெஜி, நீ அட்லீஸ்ட் எங்களை ஒரு ஃப்ரெண்டா நினைச்சினா சொல்லு. சொல்றப்பா, என்னோட நிலைமையை இப்போதைக்கு யார்ட்டையே சொல்லி ஆகணும். உங்ககிட்ட சொல்றேன். அது வந்து நானும் சந்தோஷம் லவ் பண்றோம். யாரு? எங்க கிளாஸ்ல இருக்கானே அந்த சந்தோஷா? ஆமா, அவன் தான். அவனும் நானும் 2 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதுக்கு இப்ப நீ உக்காந்து அழுவதுக்கு என்ன விஷயம்? ஏன் அவனை வேணான்னு சொல்லிட்டானா? அதானே, என்னாச்சு? உங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் உன்னை கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. அவன் சரியான பொறுக்கி. அவனை போய் எப்படி நீ லவ் பண்ணன்னு எனக்கு தெரில. அவன் கிளாஸையே அடங்க மாட்டான். நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். காலேஜில் அவனுக்கு ஒன்றும் நல்ல பேர் கிடையாது. எப்படி போய் அவனை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு புரியல. அழுகாத ரெஜி, எதனாலும் சொல்லு. எதை சொன்னது என்னமோ கரெக்டான விஷயம்தான். சந்தோஷ் இப்போ முன்ன மாதிரி கிடையாது. ஏன்னு தெரியல, அவன் ரொம்ப மாறிட்டான். இதெல்லாம் ஒரு விஷயமா இல்லை. அவனுக்கு நீ ஏதாவது சொல்லி புரிய வச்சுன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். இதுக்கு போய் உட்காந்து அழுதுட்டு இருக்க? நான் இன்னும் உங்ககிட்ட என்ன விஷயம்னு சொல்லவே இல்லை. இப்படி என்னதாம்மா நடந்தது? எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு. 5 நாள் ஆச்சு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க ரெஜி? ஆ சே, நீ இப்படிப்பட்ட பொண்ணா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னப்பா, நீங்களும் என்ன இவ்வளோ கேவலமா பேசுறீங்க? என்ன நீ பண்ணி வச்சிருக்க காரியத்துக்கு உனக்கு என்ன கிரீடமா வைப்பாங்க? சே, இப்படிப்பட்ட பொண்ணா இருப்பேன்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. என்ன ரெஜி இதெல்லாம்? உனைய நான் என்னமோன்னு நினைச்சேன். ஏதோ லவ் பண்றேன், ஏதோ உங்களுக்குள்ளதான் பிரச்சனைன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படி இதை வீட்டில் நீ சொல்லுவ? ஆமா, அவன் கிட்ட சொல்லிட்டியா? அவன்கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்ன அவன்? கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானா? அதான் இல்லப்பா, அவன் என்ன 5 நாள் பாரு பீரியட் சொல்லினா ஹாஸ்பிட்டல் போய் கலைச்சிடலான்னு சொல்றான். என்னது, கலைக்கிறீங்களா? அப்படிதான் அவன் சொல்றான். 5 நாள் பீரியட் சொல்லினா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், நம்ம குழந்தைய கலைச்சிருவோன்னு சொல்றான். ஒன்று சொல்றேன், இந்த குழந்தைய கலைச்சிட்டேன்னா உன் வாழ்க்கை முடிச்சுது, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சு அவனோட கேரக்டர் உண்மையிலுமே நல்ல கேரக்டர் கிடையாது. அதே மாரி அவனை லவ் பண்ணி இப்போ குழந்தையும் வயிற்றுல வாங்கிட்டேன். ஆனால் ஒன்று, அவன் எப்படி இருந்தாலும் உன்னை கழட்டி விட்டுருவா. தயவு செஞ்சு அவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சினா இந்த குழந்தைய எக்காரணத்தை கொண்டு கலைச்சிடாத. ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஆமாம், ஜான சொல்கிறதா கரெக்டு. அவனோட கேரக்டர் சுத்தமாக சரியில்லை. நீ சப்போஸ் இந்த குழந்தைய கலைச்சிட்டேன்னா அவன் ஈஸியாக உன்னை கழட்டி விட்டுருவான். உனக்கு அவனை தானே கல்யாணம் பண்ணணும். சந்தோஷம் உயிருக்கு உயிரை லவ் பண்ணேன். கல்யாணம்னு ஒன்று நடந்தாது அவன் கூட தான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படின்னா
நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவன் என்ன பேசி உன்னை மயக்கினாலும் சரி, குழந்தைய மட்டும் எக்காரணத்தை கொண்டு கலைச்சிடாத. உண்மையிலுமே நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கியா? என்ன எதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி நிறைய சிம்டம்ஸ் தெரியுது, ஆனால் இன்னும் நான் செக் பண்ணல. சரி, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் ஒன்று, குழந்தைய மட்டும் எக்காரணத்தை கொண்டு கலைச்சிடாத. உண்மையிலுமே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சினா அதுக்காக இந்த குழந்தைய உன் வயிற்றுல வச்சு தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு நல்லா செக் பண்ணிக்கோ, சரியா? அவன் என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான்னு நீ நல்லா யோசிச்சு முடிவெடு, சரியா? நானும் சொல்கிற மாதிரி கேளு. உண்மையிலுமே அவனோட சேர்க்கையும் சரியில்லை. அவன் எங்கள் கிளாஸ் தான். அவன் பண்ணுற எல்லாமே எங்களுக்கு தான் தெரியுமே. அவன் கூட இருக்கவனும் நல்லவன் கிடையாது, அவனும் நல்லவன் கிடையாது. நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ எதையும் மாற்ற முடியாது. யோசிச்சு முடிவு பண்ணு. மேரேஜ் உங்கள் அப்பா ஏதோ சமையல் வேலைக்கு ஒரு வீட்டுக்கு தானே போகிறாரு. அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா எப்படி துடிச்சு போவார்? உனக்கு எப்படி இப்படிலாம் பண்ண மனசு வந்தது? உங்கள் அம்மா அப்பா உனக்கு ஞாபகத்துக்கு வரவே இல்லையா? சா, நீங்கள் சொல்கிற எல்லாமே சரிதான். தப்பு பண்ணிட்டேன். இனி அதை மாற்ற முடியாது. இந்த தப்பை நான் எப்படி சரி பண்ணுவேன்னு தெரில. இன்னொரு நேரம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயத்த தெரியாமல் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. பேசாம செத்து போயிடலாமான்ட்டு இருக்குப்பா. போல மாதிரி முடிவெடுக்காத. சாகணுங்கன்னு நினைக்கிற நீ ஏன் வாழணும்னு நினைக்க மாட்டேங்கிற? உண்மையாக சொல்லப்போனா வாழ்கிறத விட சாகிறதா கஷ்டம். தயவு செஞ்சு அப்படி என்னைக்கு ஒரு முடிவு எடுத்துறாத. எல்லாத்தையும் தாண்டி உனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. யோசிச்சு முடிவு பண்ணு. உன்னால இன்னொரு உயிர் போகும். இப்படி முட்டாள்தனமாக எந்த ஒரு முடிவு எடுத்து வச்சிடாது, புரிஞ்சுதா? நீ ஏதாச்சும் பண்ணணும்னா அட்லீஸ்ட் எங்ககிட்டயாவது சொல்லு. நாங்கள் யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். இனிமேலாவது எங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நீ ஏற்றுக்கவே மாட்டியான்னு எங்களுக்கு தெரில. ஆனால் இப்போ சொல்கிறேன், நீயும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், புரிஞ்சுக்கோ. சரிப்பா, நான் யோசிச்சு நல்ல முடிவாக எடுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அவனை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறேன். வீட்டில் எப்படி சமாளிப்பேன்? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்க பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இது இன்னைக்கோட முடிய போகிற விஷயம் இல்லை. தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணனா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். எல்லாத்தையும் சரி பண்ண முயற்சி பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இப்போ உங்ககிட்ட சொல்லவும் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பசி தாங்க முடியல, அதனால தான் வாயை திறந்து கேட்டுட்டேன். சரி விடு, இனிமே இந்த மாதிரி இருக்காத. எங்களை ஃப்ரெண்டாக நினச்சிட்டு எங்கள் கூட வந்து பேசு, சரியா? சரிப்பா. அதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணிக்கோ. சரி, இன்றைக்கி வீட்டுக்கு போய் செக்கப் பண்ணிக்கிறேன். மெடிக்கலை கிட்டு வாங்கினாவே தெரிஞ்சிடும். பார்த்து செக்கப் பண்ணிட்டு என்ன நாளைக்கு வந்து சொல்லு. சரியா? சரி ஜானு. சரி, கிளாஸ்க்கு போகிறேன், பெல் அடிச்சிடுவாங்க. சரி போ. வரேன் தர்ஷா. சரி, பத்திரம். சரிப்பா. என்னடி இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கான்? நான் கூட ஏதோ சின்ன விஷயம்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு அமுக்கு நேட்டாக இருந்திருக்கான். ஷப்பா, அவன் தான் ஃப்ராடுன்னா இவன் அதுக்கு மேலே இருக்காளே. எப்படி இவளுக்கு அவனை நம்பி வாழ்க்கையை ஒப்படைச்சா? எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல. அவன் நீ இவளை வச்சு எப்படி பார்த்துப்பான்? ஐயோ கடவுளே. ஏன் ஜானு, பொண்ணுங்களுக்கு 25 வருஷமாக வளர்த்தின அம்மா அப்பாவை தாண்டி திடீர்னு வரவன் முக்கியமாக தெரியுது. அதுவும் அவனை நம்பி அவள் வாழ்க்கை உடம்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்கா. எப்படி இப்படி முடியுது? ஆனால் அவன் முத்தனைக்கும் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு பொறுக்கி. அந்த பொறுக்கியை போய் ஐயோ கடவுளே, இவளை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது. எப்படி இதெல்லாம் சரி பண்ண போகிறான்னு தெரில. கடவுள் தான் அவளுக்கு துணையாக இருக்கணும். பார்க்கலாம், ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணிட்டு சொல்லட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவி அவளுக்கு பண்ணுவோம். சரி ஜானு, பெல்லு வேற அடிச்சிருவாங்க. டைம் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லை. வெள்ளம் அடிச்சிட்டாங்க, இனி எங்கே சாப்பிட? சரிப்பா போகலாம். இருந்த சாப்பிட அவள் சாப்பிட்டாலே. இனி சாப்பிட்றதுக்கு டைமும் இல்லை. பார்த்துக்கலாவா? சரி ஜானு, கிளாஸ்க்கே போகலாம்.